லோக்சபா தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சியில் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியுள்ளன. கட்சி தலைமையின் செயல்பாட்டுக்கு அதிருப்தி தெரிவித்து நிறுவன தலைவர்களில் ஒருவரான சாஷியா இல்மி விலகியுள்ளார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் நிதின் கட்காரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிணைத் தொகையை செலுத்த மறுத்ததற்காக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் ஜூன் 6ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்ட நிலையில் சிறையில் இருந்தபடி தொண்டர்களுக்கு கெஜ்ரிவால் தன்னிலை விளக்க கடிதம் எழுதியுள்ளார். நிதின் கட்காரியின் ஊழலை வெளிப்படுத்திய தான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் கட்காரி சுதந்திரமாக வெளியில் சுற்றித் திரிவதாகவும் அந்த கடிதத்தில் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். ஊழலை எதிர்த்து போராடியதற்காக திகார் சிறையில் தான் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஊழலுக்கு எதிராக பொதுமக்கள் எப்படி போராடுவார்கள் என்ற கேள்வி தன்னுள் எழுந்துள்ளதாகவும் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். தொண்டர்கள் தான் தன்னுடைய ஒரே வலிமை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள கெஜ்ரிவால் தனக்காக பிரார்த்திக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கெஜ்ரிவாலின் கடிதத்தை டெல்லியில் வீடு வீடாக கொண்டு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்று ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் கட்சியில் எதிர்ப்பு குரல்கள் வலுத்துள்ளன. 2012ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட போது கெஜ்ரிவாலுடன் இணைந்து செயல்பட்ட ஷாசியா இல்மி சனிக்கிழமையன்று திடீரென கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தலைமையின் செயல்பாடு மீதான அதிருப்தியால் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் சுயராஜ்யத்தை வலியுறுத்தும் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். After much thought and deliberation, I have decided to give up my membership of the Aam Aadmi Party and resign from all positions of the party. This is indeed a difficult decision for me. இந்நிலையில் முன்னாள் ராணுவ அதிகாரியும் ஏர்டகான் விமான சேவை நிறுவன தலைவருமான மற்றொரு மூத்த தலைவரான GR கோபிநாத்தும் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். இருவரது ராஜினாமாவை தொடர்ந்து காசியாபாத்தில் மூத்த தலைவர் வக்கீல் பிரசாந்த் பூஷன் வீட்டில் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் அவசரமாக கூடி ஆலோசித்தனர். யோகேந்திர யாதவ், மனிஷ் சிசோடியா, குமார் விஸ்வாஸ், கோபால் ராய், அசுதோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய ஷாசியா இல்மி டெல்லி சட்டசபை தேர்தலின் போது ஆர்கேபுரம் தொகுதியிலும் லோக்சபா தேர்தலில் காசியாபாத் தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.